என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கர்த்தர் தனக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்களை பார்த்து எப்படி சொல்லுகிறார்? உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வரும். கர்த்தர் தனக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? உங்கள் பேரில் எனக்கு பிரியம் இல்லை என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவாலயத்தை பூட்டுவதற்கும் நீங்கள் கூலி கேட்கிறீர்கள், பலிபீடத்தின் மேல் அக்கினியை நீங்கள் மூட்டுவதற்கும் நீங்கள் கூலியை கேட்கிறீர்கள். கூலி இல்லாமல் இந்த வேலையை நீங்கள் செய்வதில்லை, அதனால் உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தேவாலயத்தை பூட்டுகிற என்ற அந்த கடைசி வேலையை செய்வதற்கும் எனக்கு பணம் கிடைக்கணும், பலிபீடத்தில் அக்கினியை மூட்டுகிற அந்த பிரதான வேலையை செய்வதற்கும் எனக்கு பணம் தேவை, எனக்கு ஏதாவது கொடுத்தா தான் நான் செய்வேன் என்கிற ஒரு மனநிலைக்கு நேராய் ஆசாரியன் பொருளாசைக்கு நேராய் கடந்து போய்விட்டான் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஊழியம் என்னவாய் மாறிவிட்டது? இன்றைக்கு வியாபாரமாய் மாறிவிட்டது. ஊழியத்தை வியாபாரமாய் செய்கிற யாராய் இருந்தாலும் அவர்கள் மீது கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் செய்கிற ஊழியத்தை ஜனங்கள் வேண்டுமென்றால் மெச்சிக்கொள்ளலாம், உங்களை குறித்து பலவாறு புகழ்ந்து பேசலாம், ஏன் உங்களோடு கூட இணைந்த மற்ற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்களெல்லாம் உங்களை மெச்சிக்கொண்டு பேசலாம், உங்கள் சாட்சியை பயங்கரமாக பிரஸ்தாபம் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார், ஊழியத்தை வியாபாரமாய் செய்கிற உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, ஊழியத்தை ஊழியமாய் செய்யுங்கள், வியாபாரமாய் என்றைக்கும் செய்யாதிருங்கள். உங்கள் ஊழியம் கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படட்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எந்த சமயத்திலும் கர்த்தருக்கென்று செய்யப்படுகிற எந்த காரியத்திலும் பண ஆசையை முன்னிறுத்தாமல் பயபக்தியாய் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு ஊழியமும் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.